ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் மனநிலைகள் இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. 2 வாரம் மறுபடி முடிஞ்சிடுச்சுங்க. 2 பேரும் பார்த்துக்காம அட்லீஸ்ட் இந்த வாரமாவது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து மண்டேலேருந்து 4 நாள் ஆச்சு. இன்னை வரைக்கும் 4 நாள் அவங்க பார்க்கல. இன்னும் நாளைக்கு ஒரு எபிசோட் தான். ஐ திங்க் இன்னும் 5 days இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 500 எபிசோட்ஸ்க்காக தான் ஸ்பெஷல். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த 500 ஸ்பெஷலாக வந்து 2 பேரும் மீட் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. ஆனால் 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ட்ராக்லாம் எடுத்திருக்காங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தான். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இதே மாதிரி தான் போச்சு. இந்த ட்ரெஸ் வியர் பண்ணி அவங்க கோயிலுக்கு போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்காவையும் பார்க்க வராங்க. இது எந்த இடத்துலையுமே விஜய் மீட் பண்ணலன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் விஜய் நேராக இருந்தும் ஆனால் பார்க்காத மாதிரி ஒரு சீன் வச்சாங்க பாருங்கள். டே எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் மனசு அந்த குமுறுன்னு வச்சுங்க. பார்ப்போம். எந்த நாளைக்கும் அவங்க மீட் பண்ண மாட்டாங்க. இது நெக்ஸ்ட் மண்டே அதான் சொல்கிறேன் இல்லையா, மண்டேக்கும் வாய்ப்பு இல்லை. மேபி சண்டே ப்ரோமோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ட்ராக் வந்து இருக்குது. ஏன்னா அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. பட் அது எப்போ கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதை காத்திருந்து ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. அது எப்படிம்மா காவேரி எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு, எங்கிட்ட மட்டும் பேச மாட்டாருன்னு சொல்கிறேன். நீ ஃபோனை ஆன் பண்ணால் தானேம்மா உனக்கு கால் வரும். அதை ஏமா நீ யோசிக்கவே இல்லை? இவர் கால் பண்ணும்போது ஒன்று ராகினி எடுக்க வேண்டியது, இல்லைன்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட வேண்டியது, கடைசியில் அவர் சொல்ல வேண்டியது. ஆனால் கிட்டத்தட்ட விஜயோட ட்ராக் கொஞ்சம் நெகட்டிவாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய்ட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வருவாராம், அங்கே பேசிகிட்டே போவாராம், அங்கே இருக்க காவிரியை பார்க்க மாட்டாராம். அவங்க உடஞ்சி போய் திரும்பி போயிடுவாங்க. எங்களை பார்த்து எப்படியா தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுது? சொல்ல வார்த்தை இல்லை மக்களே, சொல்ல வார்த்தை இல்லை. அந்த லெவலுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இதை மறந்துட்டேங்க. ஏம்மா காவேரி, நீ உன் புருஷனை பற்றி ஒழுங்காக புரிஞ்சுக்கோமா. குமரனுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறியே, அவர் நல்லவர் வல்லவர்னு. அதே மாதிரி தான் விஜயும் நல்லவர் வல்லவர். நீங்கள் மற்றவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா மனதளவில் வந்து அவரை பற்றி நீ வந்து ஐயோ நம்ம கால் பண்ணலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. இதெல்லாத்துக்கும் பின்னாடி விளையாண்டுட்டு இருக்க அந்த ராகினியை சீக்கிரம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வேறு லெவலில் நீ பண்ணணும். என்ன பேசுன்னு தெரியாமல் நான் படி ஒழிட்டு இருக்கேங்க. ஏன்னா ட்ராக் எனக்கு அந்த லெவலுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் எபிசோட் பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.